வணக்கம் 90s எலக்ட்ரிஷியன் அண்ட் பிளம்பர். அதாவது பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஒரு ஹெச்பி சப்மிர்சிபிள் பம்பு சுகுணா பம்பு வச்சது போட்டிருந்தோம். ஓப்பன் வெல் மோட்ரு. இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக் சார்ட்ரு சென்சார் டைப்பில் கொடுத்துருந்தோம். இதோட ஃபுல் வீடியோ தான் நான் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். விளக்கமாக எப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேலே கை வச்சுருக்க பாருங்க, அது அப்பர் டேங்கோட இண்டிகேஷனு. கீழே இருக்கிறது கீழே சம்போட இண்டிகேஷனு. அதாவது தண்ணி வாட்டர் லெவல் எவ்வளோ இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி இண்டிகேஷன் ஆகும். இந்த ஆரஞ்சு கலர் லைட் எரியுது, டேங்க் ஃபுல்லாக இருந்தால் அந்த ஆரஞ்சு கலர் லைட்டு. ப்ளூ வந்து பார்த்திங்கன்னா டேங்கில் தண்ணி கீழே போயிடுச்சுன்னா அந்த இண்டிகேஷன் காட்டும், தண்ணி இல்லைன்னா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்கு மேனுவல்னு பாருங்கள், ரெண்டு இருக்கும். அது நம்ம தேவைன்னா ஆட்டோமேட்டிக் மாற்றிக்கலாம், இல்லைனா மேனுவல் மாற்றிட்டு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஆட்டோமேட்டிக் கொடுத்துட்டோம்னா தண்ணி அப்பர் டேங்கில் வந்து அரை டேங்க் கீழே போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிக்கும். முழு டேங்க் மேலே வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். கீழே சம்பிளையும் அதே மாதிரி தான். மோட்டர் லெவலுக்கு ஒரு சென்சார் இருக்கும், மோட்டருக்கு மேலே ஒரு அடி 1.5 அடியில் ஒரு சென்சார் இருக்கும். அதுக்கு மேலே தண்ணி வந்து குறைஞ்சிருச்சுன்னா மோட்டர் வந்து ஆன் ஆகாது. பாருங்கள், இப்போ நான் மேனுவல்லேருந்து ஆட்டோவுக்கு மாற்றிட்டேன். ஆட்டோவுக்கு மாற்றினோடனே பாருங்கள், மேலே அப்பர் டேங்கில் தண்ணி இருக்குது, அதனால் மோட்ரு ஓடல. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா கீழே சம்பில் பார்த்திங்கன்னா நம்ம சென்சாருக்கு 4 ஒயர் 1 ஸ்கொயர் ஒயர் எடுத்து விட்ருக்கோம். நம்ம என்ன சொன்ன மாதிரி தான் மோட்டர்லேருந்து 1.5 அடிக்கு மேலே ஒரு சென்சாரு, மோட்டர்லேருந்து 1 அடிக்கு கீழே ஒரு சென்சார் வச்சுருக்கோம். அது கீழேனா மோட்ரு பக்கமாகவே ஒரு சென்சார் வச்சுருக்கோம். நம்ம யூனியன் போட்டு லைன் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். மோட்டரை ஆன் பண்ணி செக் பண்ணிட்டோம். இப்போ மேலே பாருங்கள், மேலே அப்பர் டேங்கில் காட்டுறேன். சென்சார் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு அரை டேங்க்கும் கீழே ரொம்ப கீழே ஒரு சென்சார் இருக்குது. 3/4 டேங்க்கிட்ட ஒரு சென்சார் கொடுத்துருக்கோம். இன்னொரு ஃப்ளோட் வால்வ் எது கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்ம ப்ரெஷர் பம்புக்கு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி டேங்கில் தண்ணி இல்லைன்னா ஃப்ளோட்டு கீழே இறங்கிடும், அதனால் பம்பு வந்து ஆன் ஆகாது, அதுக்காக கொடுத்துருக்கோம். மோட்டர் பாருங்கள், ஆன் பண்ணியிருக்கேன். தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு கிளைக்கு பல வேகமாக தான் தண்ணி வரும். இதை நம்ம ஒவ்வொரு டைம் நம்ம ஆஃப் பண்ணிட்டு இருக்க முடியாது. சென்சரை போட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா தண்ணி நிரம்பி கீழே டக்குன்னு போயிடும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2000 லிட்டர் டேங்க் கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கு வந்துடுது. டக்குன்னு அதை ஞாபகம் வச்சு யாரும் ஆஃப் பண்ண முடியாது. அதனால் அவங்க வந்து இந்த மாதிரி சென்சார் நீங்கள் பயன்படுத்திக்கிறது, சார்ட்டர் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இவங்க வந்து அவங்க கம்பெனியில் ஒரு சார்ட்டை கொடுப்பாங்க, அந்த சார்ட்டை பயன்படுத்த முடியாது. நீங்கள் தனியாக ஒரு ஓப்பன் வெல் சென்சார் தான் வாங்கி வைக்கணும், சார்ட்டரோட அட்டாச்சோடு வாங்கி வைக்கணும். இந்த சுகுணா பம்பு தான் ஓப்பன் வெல் சப்மர்சிபிள் பம்பு தான் நம்ம இன்றைக்கி வச்சுருக்கோம். இது ஒரு ஹெச்பி வருதுங்க. இந்த மோட்டர் பார்த்திங்கன்னா நம்ம அவங்க கொடுக்குற ஃபுட் வால்வுக்கு பார்த்திங்கன்னா பிவிசி பெண்டு மாதிரி தான் வரும். அதை நாங்கள் டெப்லான் சுற்றி ஏற்றிட்டோம். அதேமாதிரி கயிறு கட்டுறதுக்கு 2 த்ரெட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் தான் நம்ம வந்து வாட்டரை ஊற்றணும். அது 2 பக்கங்கிற த்ரெட்டையும் கழட்டிட்டு ஏரை ஃபுல்லாக எடுத்து விட்டு நீங்கள் அப்புறம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா 2 பக்கமும் நிறைஞ்சி உங்களுக்கு மேலே வந்துடும். ஒரு இதை மட்டும் கழட்டி ஊற்றுனீங்கன்னா ஏர் லாக்கில் தண்ணி உள்ளே அதிகம் போகாது. ஆனால் 2 த்ரெட்டையுமே பார்த்திங்கன்னா கழட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றுங்க. நாங்கள் யூபிவிசி பைப்பு தான் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் யூபிவிசி ஒரிஞ்சு எம்டியாக வந்து த்ரெட்டு வந்து நான் நல்லா நூலை சுற்றி நான் வந்து பேஸ்ட்டோ செல்லாக்கோ போட்டு நீங்கள் ஏற்றிக்கலாம். நானும் அதே மாதிரி தான் போட்டு ஏற்றிருக்கேன். இது மேக்ஸிமம் நீங்கள் யூனியன் மேலேயும் யூனியன் வச்சுட்டு கீழே யூனியன் வச்சுக்கிறது ரொம்ப பெட்ரு. மோட்டர் சப்போஸ் ஆன் ஆகலை அப்படி ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குதுன்னு சொல்லிட்டுனா நீங்கள் டேங்க்கிட்டே பார்த்தீங்கன்னா யூனியனை கழட்டி நீங்கள் பம்பை ஆன் பண்ணி பார்க்கலாம், தண்ணி வருதா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். அதனால் யூனியன் போடுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதாவது பார்த்திங்கன்னா கீழே நிலத்தொட்டிக்கிட்ட சம்புக்கிட்ட பாருங்க, மோட்டர் எல்லாமே ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டோம். 3 கோர் ஃப்ளாட் கேபிள் தான் நம்ம அவங்க கொடுக்குற கேபிளையும் நம்ம ஆல்ரெடி கொண்டு வந்திருக்கோம். நம்ம 2.5 ஸ்கொயர் எம்எம்மில் அந்த கேபிளையும் பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் டேப் போட்டு நல்லா நாங்கள் 2-3 ஜாயிண்ட் நல்லாவே எக்ஸ்ட்ராவே அடிச்சுக்கிட்டோம். ஏன்னா நம்ம தண்ணிக்குள்ளே போடுறோம், அதனால் வந்து வாட்டர் ப்ரூஃப் டேப் வந்து முக்கியமாக நம்ம போட்டு பயன்படுத்திக்கணும். இல்லைன்னா தண்ணியில் வந்து கரண்ட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பம்பும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ரிப்பேர் ஆகிரும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கயிற்று, அதாவது இது வந்து 14 எம்எம் கயிறு, நான் 18 எம்எம் சொல்லிட்டு நேற்று தகவல் சொல்லிட்டேன். 14 எம்எம் தான் இது ரோப்பு. இதை வந்து நாங்கள் கயிற்றை கட்டி மோட்டரில் கட்டி கீழே இறக்கிட்டோம். கேபிளும் பார்த்திங்கன்னா எவ்வளோ லூஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டு மீதி எல்லாமே சுற்றி நம்ம மேலேயே கட்டி வச்சிட்டோம். பைப்பு கீழே இறக்கிட்டு யூனியனை போட்டு பெண்டை போட்டு எல்லாமே பக்காவாக ஜாயின் பண்ணிட்டோங்க. மோட்டரும் பார்த்திங்கன்னா நம்ம டோர் ஓப்பன் பண்ணுற இடத்துக்கு நேராக வச்சிட்டோம். ஏன்னா அப்போ தான் நம்ம கழட்டி பிடிக்க ஏதாவது இழுக்கிறதுக்கு கூட நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் அந்த மாதிரி தான் வந்து மேலே ஏறுற லைனையும் டேங்கோட ஓப்பன் ஏரியாவிட்டே கரெக்டாக நம்ம கொடுத்துருக்கோம். மோட்டர் நம்ம எந்த பொசிஷன் தேவையோ அந்த பொசிஷன் வச்சுக்கலாம். வச்சுட்டு மோட்டர் ஆன் பண்ணிட்டோம். தண்ணி பாருங்கள் நம்ம இப்போ போட்ட வீடியோவில் ஏதாவது நம்ம கவர் பண்ணிங்கன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். இதோட நீ எப்படி பெஸ்ட்டாக பண்ணலாங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம போடுற வீடியோ வந்து யாராவது பயன்படுத்துகிற மட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா
கீழே மோட்டர் வச்சுருந்தா காலையில்